இன்னைக்கு வந்து இந்த பழைய மண் இருக்கு. அது வந்து நான் இதில ஆல்ரெடி உரம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நானு. போன வீடியோவோ, அதுக்கு முன்னாடி வீடியோவோ, சாம்பலு, அடுப்பு கறி எல்லாமே காய்கறி உரம், மண்புழு உரம் எல்லாமே போட்டு மக்க வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் வந்து இந்த பழைய கொய்யா மரம் 2 இருந்துச்சு. அத வந்து நான் பிடுங்கி போட்டுட்டேன். ஏன்னா, அது மரமாச்சே மாடியில நம்ம வைக்கவும் முடியாது, வளரவும் செய்யாது. அது ஃப்ரீயா வந்த பிளான்ட் தான். யாருக்கெல்லாம் குடுக்கவும் முடியாது இங்க. அந்த அளவு கேர் எடுத்து யாரும் வளர்க்கவும் மாட்டாங்கன்னு, நான் அத அப்படியே காய விட்டுட்டு, பிடுங்கி போட்டுட்டு, அதோட மண்ணு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதான் கொஞ்சம் புது மண்ணா இருக்கு. அத எல்லாமே இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த உர மண்லேயும் நான் விதை போட்டிருந்தேன். வெண்டைக்காய் விதை போட்டிருந்தேன். அத வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ. ஏன் எடுத்துட்டேன்னா, இதில நெறைய வைக்கலாம். வெண்டைக்காய் மட்டுமே வைக்கிறதுக்கு பதிலா, மொத்தமா இருக்கிற மண்ணையும் இதோட உரத்தோட கலந்துட்டு, மொத்தமா ஒரு மண் கலவையா நல்ல ஸ்ட்ரென்த்தான மண்ணா ரெடி பண்ணிக்கலாம். அதனால சரி விதை போனாலும் பரவால்ல. ஏன்னா கொஞ்சமா தான் போட்டிருந்தேன். சரின்னு பரவால்ல. அது எப்படியும் முளைச்சி தான் வரும். உள்ள தான் எங்கனா இருக்கும். அதுக்கப்புறம் அத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில நான் காய்கறி உரம் போட்டிருந்தோம்ல, அதுலேயுமே நான் மக்க வைக்கிறதுக்காக தான் போட்டிருந்தேன். அதுலேயுமே 1, 2 வளர்ந்து இருந்துச்சு. 2, 3 இது அது என்னதுன்னே தெரியல. பெரிய விதையா இருந்து வளர்ந்துருந்துச்சு. சரி அவசரப்பட்டு எடுத்துட்டோன்னு தான் இருந்துச்சு. சரி அப்படியே அத உடைக்காம அப்படியே தான் நானு மண்ணுல போட்டிருக்கேன். இத பாருங்க. இது என்னதுன்னே தெரியல. சூப்பரா வளர்ந்துருக்கு. இந்த மாரி ஒரு 2, 3 இருந்துச்சு. என்னதுன்னு தெரியல. ஒரு வேளை வெண்டைக்காவா என்னன்னு. சரி பரவால்ல இருக்கட்டும். மண்ண நல்லா நம்ப புது மண்ணோட மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த 2 கண்டெய்னர் இருக்கு. அது வந்து இந்த செடி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நெறைய விதை நான் இப்போ போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மந்த்து வந்து விதை போட்டோம்னா கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு அறுவடை எடுக்கிறப்போ. அதனால நானு நெறைய விதை போட்டு விட்டேன். கத்திரிக்காய், அப்புறம் காலிஃப்ளவரு, முள்ளங்கி இந்த மாரி நெறைய இதில தான் அந்த ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அந்த மண்ணையுமே கொட்டிக்கிறேன். இதுலேயுமே அவ்வளவா மண்ணு கிடையாது. ரொம்ப அவசரப்பட்டு பண்ண அறுவடை அது. நான் அது ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன்னா, நல்லா சூப்பரா ஒரு அறுவடை எடுத்திருப்பேன். நான் அவசரப்பட்டு அத எடுத்துட்டேன். சரி பரவால்ல, இன்னும் நட்டு வைக்கிறதுக்கு நெறைய செடி இருக்கு. அதுக்கு இடமும் இல்ல. மண்ணுமே இல்லாததுனால நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா சின்ன சைஸா தானே இருக்கு. பேபி கார்ன் தான் அது. அதனால நான் அத எடுத்துட்டேன். அந்த அளவு அதில நம்ப அறுவடை கிடைச்சிக்கிட்டேலாம் இருக்காது. ஒன் டைம் தானே வரும்னு சொல்லி நான் அத எடுத்துட்டேன். அ ஓரளவு ரொம்ப மட்டமா, மோசமாலாம் இல்ல. ஓகேவா தான் இருந்துச்சு. அது என்னோட தப்பு தான். ஏன்னா அதில எறும்பு, இந்த கருப்பு கலர்ல ஒரு பூச்சி வரும். அதெல்லாம் வந்திருந்துச்சு. அது ஹைட்ல இருந்ததுனால நான் கவனிக்கவும் இல்ல. சரி நம்ப இத வந்து கேர் பண்ணோம்னா, இந்த தொட்டி வேற வேஸ்ட்டா இருக்கு. எடுத்துட்டு கத்திரிக்காய் செடி, மிளகா செடி எதுனா ஒண்ணு வைக்கலாம். காய்கறி செடி வச்சிரலான்னு சொல்லி தான் நான் அத எடுத்துட்டேன். சரி எடுத்துட்டு இந்த மண்ணையுமே இந்த உரத்தோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பழைய மண்ணையுமே. பழைய மண்ண நம்ம சூப்பரா ரெடி பண்ணிரலாம். அத தூர போடணும், அப்படியே வச்சிரணும். உரம் அதிகமா குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து இந்த பழைய மக்குன மண்ல வந்து சாம்பல் அதிகமா கலந்திருந்தேன். சாம்பல், அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் செம்மண்ணு, மாட்டு சாணம் அதெல்லாம் சேர்த்து ஒண்ணா நானு அ மக்க வச்சிருந்தேன். அது ஒரு 3 வீக்ஸு கிட்ட ஆயிடுச்சு நல்லாவே. அதுதான் நான் இப்ப எடுத்துட்டுருக்கேன். எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மண்ணுலயுமே எதுவுமே கிடையாது. இதுலயுமே அடியில நெறைய இலைங்க அததான் போட்டு வச்சிருந்தேன். கார்ன்ல பாருங்க எவ்ளோ வேர் வந்திருக்கு. அத எடுக்கவே முடியல. சரி அத எடுத்துட்டு, இந்த மண்ண வந்து நல்லா உரம் மண்ணா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம உடனேவும் நான் இதில உரம் குடுக்கல. ஏன்னா அதிலேயே நெறைய சத்துக்கள் இருக்கு. அதனால நான் குடுக்கல. இந்த பழைய மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த அந்த கண்டெய்னர்லேயே நான் இப்போ செடி வைக்க போறேன். நான் வந்து இதில விதை போட்டு விடலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நெறைய விதை நானு மீஷோல வாங்கியிருந்தேன்.
அதை எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணுன்னு ஒரு ஆசை. நான் போட்டது எல்லாமே நல்லாவே வளர்ந்துருக்கு. அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. இப்போ நான் வந்து புதுசா விதை போடுறதுக்காகவே இத ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்படி நான் போடுற விதை வந்து முளைக்கலன்னா, ஆல்ரெடி வளர்ந்த நாத்துங்க நெறைய இருக்கு. காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் கோஸு, அதுக்கப்புறம் முள்ளங்கி இந்த மாரி நெறைய இருக்கு. கத்திரிக்காய் நாத்து, தக்காளி நாத்து, கொத்தவரங்க நாத்துலாம் இருக்கு. அத நான் இன்னும் தொட்டி மாத்தி வைக்கல. இனிமே தான் வைக்கணும். மண்ணுலாம் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதில வந்து கல்லு நெறைய இருந்துச்சு. அந்த கான் வச்சிருந்தேன்ல, அதுக்கு கீழ வந்து செங்கல வந்து தூள் பண்ணி போட்டிருந்தேன். தூள்னா ஃபுல்லு தூள் பண்ணல. ஒரு 4, 5 ஜல்லிக்கல்லு மாரி இடிச்சு போட்டிருந்தேன். ஏன்னா, அது ட்ரைனேஜுக்காக நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் இப்போ எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, மண்ணோட நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வேற வேற தொட்டியில நம்ம மண்ண வைக்க போறோம். அதனால அதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். நம்ம இந்த மாரி ஒரே தொட்டியிலே இவ்வளோ மண்ணு வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டா, நெறைய விதைங்க எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லி தான். நான் விதை போடுறத வந்து வீடியோ எடுத்தேனா என்னன்னு தெரியல. ஆனா நெறைய விதை போட்டு விட்டுருக்கேன். அது வளர்ந்தோனே கார்டன் சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப ஆசை நெறைய வீடியோஸ் பார்க்குறப்போ, நம்பளுக்குமே அதே மாரி ஆசை தான் இருக்கு. அதே மாரி நம்ப அறுவடை எடுக்கணும்னா, எனக்கு என்ன பிரச்சனைனா, மண்ணு இங்க வந்து கிடைக்க மாட்டேன்து எனக்கு. ஃபுல்லுமே நான் கடையில வாங்குற மாரி தான் இருக்கு. எங்க அம்மா வீட்டுக்கிட்டனா நெறைய மண் இருக்கும். ஆனா, அங்கேருந்து என்னால தூக்கிட்டும் வர முடியாது. அதனால தான் நான் கடையில வாங்குறதுனால மண்ணு வந்து இப்போ ஒரு பேக் வாங்குனேன்னா, ஒரு 3 செடி வைக்கலாம். அவ்வளோதான் யூஸ் ஆகும் எனக்கு. அதனால நான் இந்த காய்கறி செடிலாம் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் நெறைய மிளகா வந்து அறுவடை பண்ணேன் வீட்ல. அது வந்து எனக்கு திருப்பியும் நான் ஞாபகம் வந்துருச்சு பழைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ. சரி நம்ப திருப்பியும் நெறைய காய்கறிங்க வைக்கலாம் வீட்ல அப்படின்னு சொல்லி தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். அம் இன்னுமே நெறைய வேலை இருக்கு கார்டன்ல. ஏன்னா இந்த குரோட்டன்ஸ்லாம் வச்சிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் நான் எடுத்துரலான்னு இருக்கேன். எடுத்துட்டு சின்ன சின்ன தொட்டியில மட்டும் குரோட்டன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நார்மல் சைஸா இருக்கிறதுலலாம் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு வந்து ஒரு மிளகா செடி, ஒரு கத்திரிக்காய் செடி அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா வச்சு விட்டா கூட சூப்பரா அது அறுவடைக்கு வந்துரும். நல்லாவே வளர்ச்சி இருக்கும். அப்படியே வளரல எதுனா பிரச்சனையா இருந்தா கூட நம்ம உரம் குடுத்து அத கொண்டு வந்துரலாம். நம்ப வாரம் வாரம் எப்படியும் உரம் குடுக்க தான் போறோம். நான் இப்போ வீட்ல இருக்கிறதுனால வாரம் வாரம் குடுக்குறேன். இல்லன்னா அந்த அளவு நானு மெனக்கெட மாட்டேன். அ அப்படியே எனக்கு டைம் இல்ல அப்படின்னா கூட நான் மண்புழு உரத்தோட முடிச்சுப்பேன். இந்த மாரி தான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில வந்து கொஞ்சம் காஞ்ச மண்ணு மேலேயே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மண்லாம் கொஞ்சம் கட்டியா தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம தண்ணி ஊத்த ஊத்த அது சரியாயிரும். அதெல்லாம் தான் இப்போ உடைச்சு விட்டுருக்கேன். மண்ணு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. என்னடா குப்பையா இருக்குன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் காய்கறி கழிவு தான். ஃபுல்லுமே மக்கிடும். அடியில வந்து எப்பயுமே நான் பண்றது தான் இது. நான் வந்து காஞ்ச இல தான் அடியில போடுவேன். அந்த 3 தொட்டிலேருந்து மண்ணு கொட்டலாம் இல்லையா? அதுலேயுமே அடியில இந்த மாரி இலைங்க தான் நான் போட்டு விட்டுருந்தேன் காஞ்ச இல. அது எவ்வளோ அழகா மக்கி வந்திருக்கு பாருங்க. இலைங்க இருக்கிறதே தெரியல அந்த மண்ணுல. அதனால நான் ஆல்ரெடி இது வந்து கார்டன்ல நம்ம வெட்டி போட்டிருப்போம்ல, அதெல்லாம் தான். காஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாரி நல்லா காயணும். கையில நம்ம எடுக்கிறப்போ அது உடஞ்சி சருகு மாரி கீழ விழுகும். அந்த மாரி காஞ்ச செடிய மட்டும் தான் போடணும். கொஞ்சம் பச்சையா இருக்கிறது போட்டோம்னா மக்குறதுக்கு லேட் ஆகும். ஆனா ஒண்ணும் ஆகாது. நான் அப்படிதான் ஒரு வாட்டி வாழை இலைய போட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஒரு 50% மட்டும் காஞ்சு இருந்துச்சு. மீதி காயல. அத நான் போட்டு விட்டுருந்தேன். அதுவுமே நல்லா மக்குச்சு. இதில வந்து அந்த எலி கடிச்ச கத்திரிக்காய் தான் அது. அதையும் போட்டு விட்டேன். அதெல்லாம் மக்கிடும் நல்லாவேன்னு சொல்லி. நல்லா நெறைய மண்ணு போட்டு ஃபில் பண்ணிப்பேன். 3 இதுலயுமே போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் மண்ணு.
ஃபுல்லாக மண் போட்டாச்சு. இதில் திருப்பியும் கார்ன் போடலாம்னு நினச்சேன். பெரிய கார்ன் இருக்கும்ல நார்மலா, நம்ம அவிச்சு சாப்பிட்ற கார்னு, பேபி கார்ன் இல்லாமல் அது போடலாம்னு நினச்சேன். அப்புறமா நிறைய விதை இருக்குன்னு நான் இதை எடுத்திருக்கேன். இது ஹோல் போட்டு இப்போ தான் மேலே கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கீரை தான். அது இப்போ நான் இதோட சேர்க்க போகிறது கிடையாது. அடியில் மட்டும்தான் ஹோல் போட்டிருக்கேன். இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், காஞ்ச இலையெல்லாம். இதுலேருந்து எடுத்துப்பேன் நான். இது வந்து வாழை மரம் இருக்குது அங்கே, அதுதான் நான் போட்டு விட்ருக்கேன். அதில் தான் போட்டு விட்ருக்கேன். இது ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். அதில் வந்து முல்லைப்பூவும், முல்லைப்பூனா நித்திய கல்யாணியா இது ஒரு பூ, அதுவும் இதுவும் நித்திய மல்லி, நித்திய மல்லியும் வாழை மரமும் அதில் இருக்கும். அதில் தான் போட்டு விடுவேன். அங்கே நிறைய இடம் இருக்கும் எனக்கு. கார்டனில் வர இலை தலைங்க, மக்கிற குப்பை எல்லாமே அதில் போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி செடி வைக்கிறப்போ நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். நம்ம கல் வைக்கிறதோட இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால இப்படி பண்ணுறேன். நம்மளுக்கு செடிக்கு உரமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ட்ரைனேஜும் நல்லா வெளியே வந்துடும் தண்ணியும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் எடுத்து போடுறேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. இதில் வந்து கார்ன் தான் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் அகலமாக இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா வரும்னு. ஏன்னா வேர் அது அதிகமாக போகுது கார்னு. அதனால நான் வந்து கார்ன்லாம் அவ்வளோவா வேர் போகாதுன்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சு அது ஃபுல்லாக அறுவடை வர வந்தது கிடையாது. இந்த வாட்டி தான் வந்திருக்கு. அதையும் நான் சொதப்பிட்டேன். சரி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கற்றுக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ பண்ண மிஸ்டேக்கு நெக்ஸ்ட்டு வாட்டி பண்ண வேணாம் அப்படின்னு. நல்ல சாம்பல்லாம் இதில் நிறையவே கலந்துருக்கு. அதெல்லாம் மக்கிருச்சு இதில், அதனால தெரியல ஒழுங்கா. நல்ல ஒரு சூப்பர் மண்ணாக ரெடி பண்ணிட்டோம், தரமான மண்ணாக. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். மண் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கட்டி கட்டியாலாம் அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி, கம்மு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கையில் தொட்டால் ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒழுங்காக வராது மண். ஒழுங்காக மண் இருந்தால் தான் செடியுமே நல்லா வரும். நல்லா அதுக்கு வேர் போகணும். வேர் போய் நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அப்போ தான் இந்த மாதிரி இருந்தால். இது வந்து கீரை, முருங்கைக்கீரை தான், கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். இந்த நித்தியமல்லியுமே நான் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் துளிர் விடணும். நித்தியமல்லி, சாத மல்லிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தான். இது வந்து மல்லி சீசன் தானே, சூப்பராக வளரும். இதையுமே நான் அடியில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருக்கிறேன். நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டுருவேன். சுற்றி நம்ம மண் போட போகிறோம்ல, அப்போ தான் அது மக்கி போகும். நான் இது வந்து இந்த பிளாஸ்டிக்காரங்க வருவாங்கள்ல தள்ளு வண்டியில், அவங்கக்கிட்ட வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம கடையில் போய் தொட்டி வாங்கினா 100 ரூபா 120 ரூபா சொல்லுவாங்க. சின்ன சைஸாக தான் இருக்கும். நான் வந்து இந்த பிளாஸ்டிக்காரங்கிட்ட ஒரு டஸ்ட்பின் இருக்கும்ல, அதுவே நான் வாங்கிப்பேன். 40 ருபீஸ் அப்படி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட. எல்லாத்துலேயுமே போட்டுட்டேன். நல்லா ஃபில் பண்ணி விட்டுக்கிட்டேன். 3லேயும் மண் ரெடி பண்ணி வச்சாச்சு.